இரு முன்னாள் அமைச்சர்களுக்கு கடவுச்சீட்டு விநியோகம். வெளியானது அதிரடி அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குங்கள். நீதி அமைச்சருக்கு பறந்தது கடிதம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. யாழ்ப்பாண தமிழருக்கு நேர்ந்த கதி. சிஐடியில் முன்னிலையான கெஹலியவின் மகன். துப்பாக்கிதாரிகளை உடனடியாக கைது செய்ய தயாராகும் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி. யாழ் சுன்னாகத்தில் 7 பேரின் மோசமான செயல். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினூடாக 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் அதனை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கடவுச்சீட்டு விநியோகம் ஒருநாள் சேவை 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்படும் செயற்பாடு கடந்த 2025/2/18 முதல் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றுடன் நிறைவுக்கு வரவுள்ளது. அதற்கமைவாக 2025 ஜூன் 2 திங்கட்கிழமை முதல் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒரே நாளில் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய தினம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கக்கூடிய திகதியை முன்பதிவு செய்த விண்ணப்பதாரிகளும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகள் கொண்ட விண்ணப்பதாரிகளும் மேற்கண்ட காலத்தில் ஒருநாள் சேவையின் கீழ் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பிராந்திய அலுவலகங்களில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சாதாரண மற்றும் ஒருநாள் சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாமதமின்றி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி நீதி அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 240க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், தொழிற்சங்கங்கள், அமைப்புகள், வழக்கறிஞர்கள், மதகுருமார்கள், கல்வியாளர்கள் இணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தற்போதுள்ள 15 பிற சட்டங்களை மேற்கோள் காட்டி பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாறாக எந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று அந்த கடிதம் மேலும் கூறுகின்றது. அவை பயங்கரவாத அச்சுறுத்தல் வழக்கில் பயன்படுத்தப்படலாம். இவ்வாறு பல்வேறு வேண்டுகோள்களை கோரி குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. துபாயில் இருந்து நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த விமான பயணி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள நபர் துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றுள்ளார். இந்த நிலையில் அந்த பெண் உடனடியாக விமானிக்கு தகவல் வழங்கியதை அடுத்து விமானம் உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் அமலி ரம்புக்வெல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். அண்மையில் தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் அமலி ரம்புக்வெல பெற்றுக் கொண்டதாக கெஹலியவின் செயலாளர் நிஷாந்த பண்டார தெரிவித்திருந்தார். கடந்த 26ஆம் தேதி கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டிருந்தது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமலி ரம்புக்வெலவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் அமலி ரம்புக்வெல விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யவும் இலங்கையின் தென் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் துப்பாக்கி வன்முறைகளுக்கு எதிராக செயற்படவும் இவ்வாறு விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள். பாரிய குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்வதில் தாமத நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியான
செய்திகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பிரிவில் 23 மோட்டார் சைக்கிள்கள் செயற்படுத்தப்பட உள்ளது. அத்தோடு தங்காலை மற்றும் மாத்திரை பிரிவுகளில் சுமார் 46 அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் இந்த மோட்டார் சைக்கிள் படையணியின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்ய இவ்வாறு விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது 7 போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 2 போதை மாத்திரைகளுடனும் 2 ஐஸ் போதைப் பொருட்களுடனும் மேலும் 2 ஹெரோயின் போதைப் பொருட்களுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனை அடுத்து கைதானவர்களில் ஒருவர் 3.2 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக ஏற்கனவே 8 கிராம் ஹெரோயினுடன் தொடர்புடைய வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு கடவுச்சீட்டு விநியோகம் வெளியானது அதிரடி அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குங்கள், நீதி அமைச்சருக்கு பறந்தது கடிதம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது, யாழ்ப்பாண தமிழருக்கு நேர்ந்த கதி. சிஐடியில் முன்னிலையான கெஹலியவின் மகன். துப்பாக்கிதாரிகளை உடனடியாக கைது செய்ய தயாராகும் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி. யாழ் சுன்னாகத்தில் 7 பேரின் மோசமான செயல்.